ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இது ஒரு குட்டி டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ அன்றைக்கி புனித வெள்ளி அப்படின்றதுனால சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நானும் அம்மா பாப்பா எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. நைட்டெல்லாம் சேட்டை செஞ்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பும்போது பயங்கரமாக திரும்பி திரும்பி படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு மேலே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு மேலே வந்திருந்தேன். இந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணியில் வெங்காயத்தோல் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு செடியில் நேற்று ஒரு குட்டி பூ பூத்திருந்தது. ஸோ நல்லா வாசமாக இருந்தது. எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். இந்த செடியில் எப்போ துளிர் வந்தாலுமே அதில் மொட்டு கட்டாயமாக இருக்குது. இந்த செடியில் இன்னும் பூ வரவே இல்லை. என்ன பூ வரும், என்ன கலரில் வரும், எப்படி வாசனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வரையிலையும் டைமே போகலை, ரொம்ப போர் அடித்தது. ஸோ கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து தான் பாப்பா எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு லைட்டாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, ஸோ அதை சாறு எடுத்து கொஞ்சமாக தேன் கலந்து வச்சுருக்கேன். அவங்கள ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு இந்த மருந்தையும் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சமாக பால் குடித்தாங்க. ஸோ பால் குடிச்சிட்டாங்க. மணி 10 ஆகிட்டு அப்படின்ட்டு மெதுவாக கீழே இறங்கணும். பாப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நம்ம சர்ச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ கீழே பார்த்தா தான் தெரிஞ்சது அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து லஞ்சுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அம்மா முந்தின நாளே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் அதுக்கு தயாராக வந்திருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் சும்மா வெட்டியாக தான் மேலே இருந்தேன். கீழே வந்ததுக்கப்புறமா வேக வேகமாக சமைக்க ஆரம்பித்தாச்சு. நான் முந்தின நாளே ஆப்பத்துக்காக மாவை அரைச்சி வச்சுருந்தேன். அது ரொம்ப புளிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே மாவை தூக்கி வச்சுருந்தேன். மாவு நல்லாவே புளிச்சு தான் வந்திருந்தது. ஸோ ஒரு அடுப்பில் உலை வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டாங்க. பருப்புமே சாம்பார் வைக்கல அப்படின்னு வேக வச்சுருந்தாங்க. சரி அம்மாவை நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே மடமடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பாவுமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வேக வேகமாக ஆப்பந்தான் ஊற்றிட்டு அப்பாவுக்கும் பாட்டிக்குமே சாப்பிட கொடுத்துட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரமாகும். ஸோ கடையில் லன்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் கீழே பார்த்தா தலைகீழாக இருந்தது. பரவாயில்ல, சமைச்சு வச்சுட்டே போயிடலாம், நம்மளுக்கு அதான் நல்லது அப்படின்ட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி உளுந்து கஞ்சி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் டைம் இல்லாத அப்படின்னால நான் ஓட்ஸ் மட்டும்தான் அவளுக்கு காய்ச்சி கொடுத்தேன். அடுத்ததாக அது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம நேரமோ என்னமோ வாங்கிட்டு வந்த 3 கத்திரிக்காயுமே முத்தின கத்திரிக்காவாக இருந்தது. அதை போட்டு சாம்பார் வச்சு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஸோ முருங்கைக்காய், பச்சை மிளகா, அப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் வைக்க ஆரம்பித்தேன். பருப்பு பார்த்தா அம்மா நிறையவே வேக வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக காய் போடணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கேரட்டு, அப்புறமா ஒரு முருங்கைக்காயும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல் சாம்பார் வைக்கிறத மாதிரி சாம்பார் தூள், அப்புறமா அம்மாவே அந்த பருப்பில் பெருங்காயத்தூள், மஞ்சள் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சாம்பார் தூள், உப்பு மட்டும் போட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு அந்த ஓட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெப்பர், அப்புறமா நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பட் அன்றைக்கி நெய் காலியாக போயிடுச்சு. புது டப்பா எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் நெய் சேர்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் பெப்பர் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓட்ஸ் இறக்கிட்டு இந்த சாம்பாருக்கு கூட்டி வச்சுருந்தோம் அதையும் தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். அம்மா தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருந்தாங்க, பால் எடுக்கலை. ஸோ அந்த சட்னி மாவெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கடன்னு பாத்திரத்தையும் விளக்கிடலாம், இல்லைன்னா நம்ம தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ப மாவு நிறையா இருந்தது. ஸோ அதே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். நைட்டுக்கு மாவு வெளியே எடுத்து வைக்கலாம், அதுவே போதும் அப்படின்ட்டு. சைட் பை சைடாக பாப்பாவுக்கு பாலுமே ஆற்றி டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன். இது ரெண்டுமே ரெடியாகி வர்றதுக்குள்ளே கடன்னு நான் சிங்கில் கடந்த பாத்திரமே சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே விளக்கியும் வச்சுட்டேன். அடுத்ததாக ஓட்ஸுமே இன்னும் ஆறி வரல. ஸோ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். சாம்பாரும் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ காய் பாதி அளவு தான் வெந்து வந்திருந்தது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சைடில் சாதமும் வெந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அடுப்பு தான் பத்தலை, இல்லைன்னா இன்னொரு அடுப்புலையும் இன்னும் 2-3 அடுப்பு இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து நான் சமையல் பண்ணிடுவேன். ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தாங்க இல்லையா, அது தோல் உரிச்சிடலாம் அப்படின்ட்டு கடன்னு அன்றைக்கி ஒரே வேலையாக தான் இருந்தது. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு தண்டனையா அப்படின்னு கூட தோணிடுச்சு. ஏன்னா அம்மா முதல்லே சொல்லியிருந்தா நான் ஏதாவது கடன்னு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்தது. கோயிலுக்கு சரியான டைமில் போக முடியாதோ அப்படின்னு வேறு நினச்சிட்டு, இருந்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம சமையலை பார்த்துக்கட்டும், அம்மா மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்லாம் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, டைம் ஆனால் என்ன, சமைச்சு வச்சுட்டே போவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த உருளைக்கிழங்கு அம்மா குக்கரில் வேக வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வெந்து வந்திருக்கும். அவங்க குக்கரில் பருப்பு வச்சுட்டு தனியாக இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலேயுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சிம்பிளாக தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பொரியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அம்மாவும் காலையில் எந்திரிச்சிலேருந்து சும்மாவே இல்லை. அவங்களால என்னென்ன வேலைலாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ சமையலுமே அவங்களே நான் வரதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க போல். ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்றதால நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அம்மாவை பாப்பாவை பார்த்துக்கிற சொல்லிட்டேன். ஏன்னா பாப்பாவை பார்க்குறத விட சமையல் பண்ணுறது தான் எனக்கு ஈஸி. ஸோ பாப்பாவை தான் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கடன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் என்னையும் என் வீட்டுக்காரையும் தவிர எல்லாருமே சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் அம்மா எப்போயுமே ஆவி பறக்க தான் எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சைடு அந்த முருங்கைக்காவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு சாம்பாரில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்ததாக அந்த சைடு சாதமுமே வெந்து வந்துருச்சு. அதையுமே வடிய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரரும் வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு தான் நான் மறுபடியும் ஆப்பம் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ அந்த சாம்பார் பாத்திரத்தை வந்து வேறு அடுப்பில் வச்சுட்டு நான் இங்கே ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆப்பம் ஊற்றி வேகிற கேப்லேயே பாப்பாவுக்கு தேவையான தண்ணி பால் எல்லாமே எடுத்து அந்த படியில் வச்சுட்டு அப்போ தான் எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அவசரத்துக்கு ஆப்பம் கூட அன்றைக்கி சீக்கிரமாக வெந்து வரலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஓயாமல் திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடன்னு அவளுக்கு 2 ஆப்பத்தை ஊற்றி சட்னி வச்சு சாப்பாடு சொல்லிவிட்டு மீதி பாப்பா வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி எனக்கும் ஆப்பம் ஊற்ற ஆரம்பித்தேன். பட் என்னால் சூடாக சாப்பிட எனக்கு அன்றைக்கி கொடுத்து வைக்கல. அப்புறமா அந்த சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு குக்கரை போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சாதமும் வடிய வச்சுருந்தேன் இல்லையா, அதை நீர் வற்ற இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு. ஆப்பமே வெந்து வந்துருச்சு. இதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 ஆப்பம் சுடுற நேரத்தில் ஏன் இன்னொரு அடுப்பு சும்மா இருக்குது வேஸ்ட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அந்த கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா அது சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுவும் கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த பொரியலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடும். இது சாம்பார் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு ரெசிபி நாங்கள் எப்போயாவது வெளியில் போயிருந்தோம் அம்மா லஞ்சு சமைக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்ல. ஸோ அம்மா இதை அடிக்கடி செய்வாங்க. ஸோ அம்மாவோட ஃபேவரேட் அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அடுப்பில் ஆப்பம் எனக்காக வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். ஸோ இது அடுப்பு ரெண்டையுமே சிம்மில் வச்சுட்டு பாப்பாவுக்குமே ஓட்ஸ் ஆறி வந்துருச்சு. அன்றைக்கி பெப்பர் பவுடர் வேறு கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா பிள்ளைக்கு காரம் போல் நாக்க நீட்டிக்கிட்டே ஒரு வழி அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பமுமே கொஞ்சம் கருகின மாதிரி தான் வெந்து வந்திருக்கு. ஸோ இதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நான் சட்னி ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இடுப்பில் பாப்பா உக்காந்துக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த உருளைக்கிழங்கு பொரியலுமே ரெடி ஆகிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். பாப்பா கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் அம்மாவை போய் நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு நான் அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அம்மா கிளம்ப போகிறாங்க. அவள் தனியாகவும் விட முடியல. இடுப்பில் வச்சுக்கிட்டே நானும் கிச்சன்லேயே இந்த ஒரு ஆப்பத்தையும் சாப்பிட்டுட்டு கையவும் கழுவியாச்சு. அப்புறமா கடன்னு மேலே போய் ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நானுமே ஒரு சுடிதாரை போட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எது எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக கர்ச்சீப் எடுக்காமல் நாங்கள் வெளியே போகவே மாட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டும். ஸோ காலையில் மருந்து கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாப்பாவுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த வளையல் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். இது லாஸ்ட் டைம் பாட்டி வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மேடம் எங்கே கிளம்புனாலுமே ஒரு பொம்மையை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ பாப்பாவும் தூக்கிட்டு கீழே வந்துட்டேன். பால் தண்ணியுமே எடுத்து ரெடியாக படியில் வச்சுருக்கேன். ஸோ வந்ததுமே பேக்கில் எடுத்து போட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து வீட்டுக்காரரை போய் அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இது வந்து காணிக்கையாக கோயிலில் கொடுப்பாங்க. இந்த தவக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பை அப்புறமா இந்த உண்டியல் ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இதை காணிக்கையாக கோயிலில் போய் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எங்கள் தெருவில் வந்து கோயில் கூட நடந்துகிட்ருக்கிறதுனால தம்பியும் வந்திருந்தான். அவன் தான் பாப்பாவை ஆட்டோவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். ஸோ வேகமாக ஆட்டோவில் போய் கோயிலில் இறங்கியாச்சு. கோயிலுக்கு போனதுமே பாப்பா பயங்கர குஷி. ஒரு புது ட்ரெஸ் போட்டாலே சர்ச்சுக்கம்மா போகிறோம் அப்படின்னு பாப்பா கேட்பா. ஸோ வேகமாக சர்ச்சுக்குமே போய் இறங்கியாச்சு. ரொம்பவே நிறைய கூட்டம் இருந்தது அன்றைக்கி புனித வெள்ளி அப்படின்றதுனால நிறைய பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் கொண்டு போன காணிக்கை எவ்வளோ நாங்கள் வந்து 5 கிலோ அரிசி வாங்கிட்டு போனோம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை வந்து நம்ம கொடுக்கல. இந்த மாதிரி வாசலே வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அதாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க.
நம்ம நார்மலாக இந்து கோயிலுக்கு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு இந்த மாதிரி அரிசி உண்டியலில் காணிக்கை போட்டு கொடுப்பாங்க. அது இங்கே வழக்கம். இறங்குனதுமே மேடம் இருக்கிற பாதையெல்லாம் விட்டுட்டு அந்த செடிக்குள்ளே நுழைஞ்சி போக ஆரம்பித்தாங்க. போனதுமே அவங்க ஷூவெல்லாம் கழட்டிட்டு அழகாக உள்ளே போய் சமத்தா உட்காந்துருந்தாங்க. எந்த ஒரு சேட்டையுமே செய்யலை. ப்ரேயர் வந்து ஒரு 3:30 வரைக்குமே நடக்கும். ஸோ அவ்வளோ நேரம் பாப்பா வச்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் மணிக்கு போக வேண்டிய சர்ச்சுக்கு நாங்கள் 12 மணிக்கு தான் போனோம். போய் ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருப்போம். அதுக்கப்புறமா பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என் வீட்டுக்காரரை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா நானும் பாப்பா அவங்க எல்லாருமே வண்டியிலே கிளம்பிட்டோம். ஸோ அவங்க அப்பா வந்ததுமே பாப்பா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போவோன்னே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ பாப்பா அன்றைக்கி ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டில் வேறு சமையல் பண்ணி வச்சுட்டேன். வேண்டாம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி பாப்பா கேட்டுட்டாலே ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஒரு டீ பப்ஸாவது சாப்பிட்டு வருமே அப்படின்னு சொன்னாங்க. சரி போங்க அப்படின்ட்டு நாங்கள் அந்த கோவில்பட்டியில் இருக்கிற பாம்பே ஸ்வீட்ஸ், எனக்கு வந்து பாம்பே ஸ்வீட்ஸில் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸு காரணம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அங்கே அந்த நெய் ஸ்வீட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணங்க எப்போ வந்தாலும் மறக்காமல் அதை எனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே வந்ததுமே பாப்பா எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டுட்டா. அதுக்கப்புறம் இந்த கடையிலலாம் பிரியாணி இருக்காது அப்படின்னு அவங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ வந்ததுமே பாப்பாவுக்கு பப்ஸு அப்புறமா அந்த சமோசாலாம் கேட்டிருந்தோம். இன்றைக்கி புனித வெள்ளி அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இங்கே வந்து சிக்கன் சமோசா மினி சமோசா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வெஜ்ஜு சமோசா தான் வாங்கினேன். கூடவே 2 வெஜ் பப்ஸுமே வாங்கியிருந்தோம். ஸோ இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்லா சூடாக மசால் டீயும் 2 கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து பிரியாணி மோகத்திலே இருந்ததுனால அவங்க சம்சாவோ பப்ஸோ அவ்வளோ ஒன்றும் விரும்பி சாப்பிடல. ஸோ நாங்கள் 2 பேருமே குடிச்சிட்டு அவள் பேர சொல்லி நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக நான் பாப்பாவுக்கு பால் டப்பா எல்லாமே கொண்டு போயிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு குழம்பு கூட்டெல்லாம் சூடு பண்ணி சாப்பாடு கொடுத்துடலாம் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே கிச்சனுக்கு தான் வந்தேன். ஸோ வந்ததுமே சாம்பார் ஏற்கனவே வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா? அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் கிச்சனுக்கு. ஸோ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வேறு எதுவுமே பண்ணலை, ரசமோ எதுவுமே வைக்கலை. அதனால் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த சாம்பாருக்குமே தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சைட்லேயே அந்த உருளைக்கிழங்கு பொரியலுமே நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு அப்பாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பாவுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறமா அவளை தூங்க வச்சுட்டேன். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே சரியான மழை. அம்மா வந்து ஒரு 4 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ நானுமே என் வீட்டுக்காரருமே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து டெய்லியுமே சாம்பார் ரசம்னு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடித்து போயிட்டு இருந்தாலும் வயிறு பசிக்குது இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, அதனால் நான் வெறும் சாதத்தில் நல்ல வேளை அம்மா கடையில் தயிர் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வெறும் சாதத்தில் அந்த தயிர் போட்டு அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா தான் இருந்தது. காலையிலேயே அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு வேக வேகமாக சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி அறக்க பறக்க வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா எல்லாருமே வயசானவங்க, கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. ஸோ எங்கே போனாலும் பெண்கள் அவங்களோட கடமையை கட்டாயமாக செஞ்சுட்டு தான் போகணும். முக்கியமாக கிச்சன் வேலை எல்லாத்தையும். ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நான் சாப்பிடவே கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்போது மேலேருந்து பொம்மையெல்லாம் கொண்டு வருவாங்க. மேலே ஏறும்போது கீழே இருக்கிற பொம்மையெல்லாம் மேலே கொண்டு போவாங்க. அவங்க கூட சேர்த்து அந்த பொம்மையும் நம்ம மேலேயும் கீழேயும் தூக்கிட்டு அலைய வேண்டியதான். என்னோடய வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் இந்த பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. எப்போ போட்டாங்கன்னே தெரில, நான் வந்து தான் ஆஃப் பண்ணுதேன். மேடம் நான் மேலே வந்து தூங்க மாட்டேன், விளையாடத்தான் செய்வேன் அப்படின்ட்டு அந்த பொம்மையை இடுப்பில் இடிக்கிட்டே எப்படி போகிறான்னு பாருங்கள். அது பேர் ஷீலா, என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்துருந்தா. யார் கேட்டாலுமே இந்த பொம்மையை தரமாட்டா. யாராவது இவட்ட வம்பு இழுக்கணும் அப்படின்னா உன்னோட ஷீலாவை தூக்கிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவ பயங்கரமாக சண்டை போடுவாள். ஸோ இப்படி தான் வெள்ளிக்கிழமை எனக்கு நாள் போச்சு. ஸோ இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.